குறுகிய கால முதலீடு அப்படின்னு வரும்போது இப்போ இன்ட்ராடே அந்த செக்டாரில் தான் வருமா? அது முதலீடே கிடையாது. இன்ட்ராடே முதலீடே ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் அது வந்து முழுக்க ஸ்பெகுலேஷன். அப்போ அது 3ஆ பிரிக்கணும். இப்போ நான் இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரியான இன்வெஸ்டாருக்கு நீங்கள் என்ன சரி முதலீட்டாளர்னு சொல்லலை விரும்பலை, சரி ஸ்பெகுலேட்டிவாக பண்ணுறாங்களா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அல்லது என்னென்னா கவனிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? இதுவும் ரொம்ப நல்ல கேள்வி. இதை வந்து நீங்கள் திருப்பி இந்த ஒரு கேப்ஷன் மட்டும் போட்டிங்கன்னா நல்ல எஜுகேஷன் கொடுப்பீங்க. என்னென்னா நீங்கள் 100 ரூபா வச்சுருக்கீங்களா, 70 ரூபாய் என்ன பண்ணுங்கள், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. மீதி 30 ரூபாயை நீங்கள் ஸ்விங் ட்ரேடுன்னு சொன்னோம், அதாவது அது வந்து குறுகிய காலம்னு சொன்னோம். அதில் இருந்து ஒரு 10 ரூபா, அதாவது 20 ரூபா ஸ்விங்குக்கும் 10 ரூபாய் எங்கே போடலாம், இன்ட்ரா ட்ரேடுக்கும் போடலாம். ஸோ ஒருவேளை அந்த 10 ரூபா முழுசாக அழிஞ்சு போனால் கூட அந்த 90 ரூபா உள்ளே இருக்குது, பிரச்சனை கிடையாது. இல்லை அந்த 10 ரூபா உங்களுக்கு சூப்பர் டூப்பராக 10 ரூபா 20 ரூபா ஆகுது 40 ரூபா ஆகுதுன்னா அது வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கும். அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இன்ட்ராடே பண்ணுறதுன்றது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. அது ஒரு கலை, ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்லை யார் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ன்றது ஓவர் நைட் வராது, அதை பழக்கப்படுத்தணும். அது நீங்கள் ஒரு எது சொல்கிறதா இருந்தாலும், இப்போ நகைக்கடையில் ஒரு நகை செய்கிறவராக இருக்குன்னா ஓவர் நைட் அவர் போய் நகை செஞ்சிட முடியுமா, அவ்வளோ நுணுக்கமான ஒரு வேலை. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகணுன்னாலும் சரி, அதுக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து என்னால் தைரியமாக போய் அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் கை வச்சு வேலை பார்க்கணும் என்றைக்கும் அவர் தான் அன்றைக்கி தான் எலக்ட்ரிஷியன். பங்கு சந்தையில் இன்றைக்கி அந்த டே ட்ரேட் பண்ணுறவங்களில் 90% எல்லாருமே கேம்பிளர்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எப்படி பண்ணணுன்றதுக்கான அடிப்படையான விதிமுறைகளே கிடையாது. அதுக்கான விதிமுறைகள் சொல்லும்போது முதல் விஷயம் என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேட் பிளான் இருக்கணும், ட்ரேட் செட்டப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்தால் நான் வாங்குவேன். அது எப்படி இருக்கணும், ப்ளூ பிரிண்ட் எழுதப்பட்டதாக இருக்கணும், எழுதியிருக்கணும் அவங்க கையில், நான் வச்சுருக்கேன் சார், இப்போ இப்படி நடந்தால் நான் வாங்குவேன். இன்ட்ராடேக்கு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியதும் இந்த ப்ளூ பிரிண்ட் தான். ஆனால் குறிப்பாக இன்ட்ராடேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பில் வந்தால் நான் வாங்குவேன், இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் விற்பேன். நம்பர் 1. நம்பர் 2 ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. நான் ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுப்பேன், ஓவராலாக ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுப்பேன், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ எடுப்பேன், என் வாழ்க்கைக்கு இவ்வளோ தான் எடுப்பேன் அப்படின்னு எழுதப்பட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இந்த குறைஞ்சபட்சம் செயல் திட்டமும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் முறைப்படுத்தப்பட்டு யார் இருக்கிறார்களோ அவங்கள வந்து ட்ரேடர்களோட முதல் படியில் நான் வைக்கிறேன். ஆனால் நீங்கள் யாராவது 10 பேரை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், இது ரெண்டுமே வந்து 9 பேருக்கு இருக்காது.